Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட வெளிமேடுபேட்டை பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கட்சி துண்டு வழங்கி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வரவேற்றார். இந்நிகழ்வில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மயிலம் தொகுதி கழக செயலாளர் வீரா சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கரூர் ஸ்ரீ வெண்ணெய்மலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடன் இணைந்து பொதுமக்கள் மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கோவில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். போராட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் பேச்சுக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வெண்ணமலை பிரச்சனை மட்டுமல்ல, இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. அதில் பல ஏழை எளிய மக்கள், பலதரப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் குடியிருக்கிறாங்க. குறிப்பாக கூலி வேலை செஞ்சு குருவி சேர்த்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி ஒரு அரை மணி காமனை வாங்கி வீடு கட்டி இருக்கிறவங்களை இன்னைக்கு இந்த அறநிலையத்துறையும் நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி அரசாங்கமும் வெளியில் போக சொல்லி காலி போட்டு சீல் வைக்கிறோம்னு சொல்லி அதிரடியாக செயல்படக்கூடிய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் சட்டமேதை அம்பேத்கர் சிலையை வைத்து விசிகவினர் துணையோடு திமுக மலிவான அரசியல் செய்வதாக கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அம்பேத்கரை எந்தவொரு கட்சியினரும் தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாட வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். மேலும் அனைத்து கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் வகையிலும், ஏற்கனவே கல்வெட்டில் உள்ள பெயர் பலகை மட்டுமே இடம்பெறும் வகையிலும் அம்பேத்கர் சிலையை நிறுவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் விசிகவின் பின்னின்று செயல்படும் திமுகவினருக்கு கடும் கண்டனமும் தெரிவித்தார். வாங்கினீங்க, நிலம் வாங்கினீங்க, பில்டிங் வாங்கினீங்க, இதை வாங்கினீங்க, அம்பேத்கரையும் வாங்காதீங்க. இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய இது இல்லை. இது தலைவர் தேசிய தலைவர். தயவு செய்து ஒரு டப்பாய்கள் வச்சு அடைக்கிற மாதிரி அடைக்கணும்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி விசித்திரமானவர், எல்லாருக்கும் பொதுவானவர். சரிங்களா? அதனால் தயவு செய்து அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்படுத்திய விழிப்புணர்வால் தான் திமுகவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதிகரித்துள்ளதாகவும், தமிழகத்தின் முதல் பெரிய கட்சி அதிமுக தான் எனவும் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் உடனான சந்திப்புக்கு பின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது சேலத்திற்கு நான் வருகை புரிந்து இருக்கும்போது அவர்களை சந்திப்பது என்பது மிகுந்த மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல, நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம், கிட்டத்தட்ட 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த 173 தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே
மாற்று கருத்து இருக்க முடியாது. எங்களது கூட்டணியை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அதிமுக. மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்ட இந்தியர்கள் விபத்தில் பலியானதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தெலங்கானா மாநிலத்தில் இருந்து மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்டு மதீனா நகருக்கு செல்லும் வழியில் பேருந்து விபத்தில் சிக்கி இந்தியர்கள் பலர் உயிரிழந்ததாக வரும் செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் உயிரிழந்தோர் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக அந்த இரங்கல் குறிப்பில் புரட்சித் தமிழர் குறிப்பிட்டுள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இச்சந்திப்பின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் யுவராஜா, தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரகு நந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உசுப்பூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய நியாய விலைக் கடை கட்டிடத்திற்கு 13 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதற்கான அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து கட்டுமானத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குமராட்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுந்தரமூர்த்தி, ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் சந்திரமோகன், மாவட்ட பொருளாளர் தோப்பு சுந்தர், மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் கழக நிர்வாகிகள், கிராம மக்கள் பலர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்டகளூர் கேட் பகுதியில் திமுக அரசு புதிய டைடல் பூங்கா அமைப்பதை கண்டித்தும் டைடல் பூங்காவை வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தியும் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டு மைதானத்தை ஆக்கிரமித்து டைடல் பூங்கா அமைக்க திமுக அரசு முயற்சித்து வருகிறது. அரசு கலைக்கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் டைடல் பூங்கா அமைத்தால் தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சூழல் உள்ளது. இந்நிலையில் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் திமுக அரசு புதிய டைடல் பூங்கா அமைப்பதை கண்டித்தும் டைடல் பூங்காவை வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தியும் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கல்லூரி மாணவ மாணவிகளை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஓயமாட்டோம். மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மகளிரணி மாநில இணைச் செயலாளருமான சரோஜா, பரமத்தி வேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சேகர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்டகளூர் கேட் பகுதியில் திமுக அரசு புதிய டைடல் பூங்கா அமைப்பதை கண்டித்தும் டைடல் பூங்காவை வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தியும் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டு மைதானத்தை ஆக்கிரமித்து டைடல் பூங்கா அமைக்க திமுக அரசு முயற்சித்து வருகிறது. அரசு கலைக்கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் டைடல் பூங்கா அமைத்தால் தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சூழல் உள்ளது. இந்நிலையில் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் திமுக அரசு புதிய டைடல் பூங்கா அமைப்பதை கண்டித்தும் டைடல் பூங்காவை வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தியும் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கல்லூரி மாணவ மாணவிகளை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஓயமாட்டோம். மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மகளிரணி மாநில இணைச் செயலாளருமான சரோஜா, பரமத்திவேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சேகர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் டைடல் பார்க் அமைத்தால் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என கூறியும் திமுக அரசு அடிக்கல் நாட்டியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஆலூர் கேட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கலைக்கல்லூரியில் டைட்டில் பார்க் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். அங்கே ஏற்கனவே 3000 மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். டைட்டில் பார்க் அங்கே போகின்ற போது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அதனால் டைட்டில் பார்க் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அரசு நிலம் நிறைய இருக்கின்றது, அங்கே ஆரம்பியுங்கள், மக்களுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். இல்லை, நாங்கள் வேண்டுமென்றே அங்கேதான் ஆரம்பிப்போம் என்று இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. அண்ணா யூனிவர்சிட்டியிலே படிக்கின்ற மாணவிக்கு கல்லூரியிலேயே சென்று பாலியல் பலாத்காரம் நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னால் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்தார் என்பதை எல்லாம் நீங்கள் இந்த ஆட்சியில் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது. அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். டைட்டில் பார்க் ஆரம்பிக்கின்ற போது ஒரு நல்ல திட்டம் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கே வேலைக்கு வருகின்றவர்கள், பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் அங்கே இருக்கின்ற போது அதில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் டைட்டில் பார்க் என்று தனியாக ஒன்று இருந்தால்தான் அவர்களுக்கும் அந்த வேலைக்கு வருகிறவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஆகையால் அதை வேறு இடத்திற்கு மாற்றுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தினால் அதை கண்டித்து மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், ஆகையால் அந்த டைட்டில் பார்க்கை மாற்றுங்கள் என்று அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் ஏதோ அந்த திட்டம் வருவதை எதிர்ப்பதைப் போல மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் திட்டத்தை வரவேற்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அது வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற திட்டம்தான். ஆனால் அது ஒரு பாதுகாப்பான இடத்திலே இருக்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து மக்கள் பயன்பெறும் திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளார். ராசிபுரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது என்ற காரணத்திற்காக திமுக அரசு அதனை கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு காலம் அம்மாவர்கள் இருக்கின்ற போதும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போதும்
இது போன்ற மக்கள் விரோத திட்டங்களை ஏதாவது நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோமா? மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை திட்டங்களை 10 ஆண்டு காலத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த 992 கோடி ரூபாயிலே கிட்டத்தட்ட ராசிபுரம் நகரம், வெண்ணந்தூர், ராமேரிப்பேட்டை, அதே போல் பரமத்தியிலிருந்து எலச்சிபாளையத்திலிருந்து மலசமத்திலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும். மேட்டூரிலிருந்து அந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கல் நாட்டி விட்டு சென்றார்கள். ஆட்சி மாற்றம் நடந்து 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை. கடந்த கூட்டத்தில் நாங்கள் பேசிய போது உடனே சவால் விடுகின்றார்கள். இவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தால் எங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று. நாங்கள் சவால் விடுவதற்காக வரவில்லை. மக்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதிமுக அரசு அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னமும் அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை 5 ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் இழுத்தடித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். இப்பொழுது தேர்தல் வருகிறது காரணத்தினால் இந்த நகரத்துக்கு மட்டும் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் மொத்தம் 1000 மதுக்கடைகள் குறைக்கப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சியில் மதுக்கடைகளை குறைக்காமல் தற்போது மணமகள் மன்றம் என்ற பெயரில் புதிதாக மதுக்கடைகள் திறக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசு எப்பொழுது போகும், மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது வருவார் என்றுதான் தமிழகம் முழுவதும் ஒரே பேச்சாக இருக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை கேட்கின்றார்கள், மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது முதலமைச்சராவார், எப்பொழுது தேர்தல் வரும் என்றுதான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த 5 ஆண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ ராசிபுரத்தில் மட்டுமல்ல, நாங்கள் 2 தினங்களுக்கு முன்பாக பள்ளிப்பாளையத்திலே புதிதாக ஒரு பிராந்தி கடையை திறந்தார்கள். பிராந்தி கடை என்பது அவர்கள் ஆட்சி ஏற்கின்ற போது நாங்கள் படிப்படியாக குறிப்போம் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் அம்மா அவர்கள் 500 கடையை குறைத்தார்கள், அண்ணன் அவர்கள் 500 கடையை குறைத்தார்கள். ஆனால் இவர்கள் கடையை குறைப்பதற்கு பதிலாக அந்த கடையை அதிகப்படுத்தினால் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் இப்பொழுது ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த கடை இருக்கிறது என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் சொல்லி பள்ளிப்பாளையத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆர்ப்பாட்டம் நடத்தி 2 நாட்கள் தான் ஆகின்றது. மீண்டும் பள்ளிப்பாளையத்தில் ஒரு கடை கொண்டு வருவதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். என்று சொன்னால் மக்களை பற்றி கவலை இல்லை, எப்படியாவது அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கழிவுநீர் கால்வாய்க்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6,20,000 ரூபாயை பெருமுச்சு ஊராட்சி வெங்கடேசபுரம் டிபன்ஸ் காலனியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க ஒதுக்கீடு செய்தார். இதையடுத்து நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்ற அவர் பணிகளை துவக்கி வைத்து மக்களுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் சேதமடைந்த மின்கம்பங்களை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக மாற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகம் பழமையான கட்டிடத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கி வருவதாகவும் இதுகுறித்து விடிய அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பெரிய தச்சூர் அதிமுக கிளை செயலாளர் பிரகாஷ் தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கம் எழுப்பி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மூர்த்தி கிட்டையும் ஐஜி கிட்டையும் சொன்னோம். ஐஜி கிட்டையும் ஒரு மனு கொடுத்துருக்கேன், பத்திரிகை மந்திரி மூர்த்தி கிட்டையும் கொடுத்தேன். அவர் சொல்ல இப்போ கூட்டம் நடக்குதுப்பா, இப்போ என்ன வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்காக தான் இந்த அரசு எல்லாமே. ஆனால் பொதுமக்களுடைய குறைகளை சொல்றது கூட அவங்க கேட்க மாட்டுறாங்க. கோமா சொல்லுவாங்க, கோமா ஏமா மீட்டிங் நடக்குதுப்பா, இருப்பா என்னப்பா அப்படின்றாரு. அப்போ இந்த பொதுமக்களுக்கு இந்த அரசாங்கமா, இல்லை திமுக குடும்பத்துக்கு அரசாங்கமா, இல்லை கருணாநிதி குடும்பத்துக்கு அரசாங்கமா, ஸ்டாலின் குடும்பத்துக்கு அரசாங்கமா? இந்த அரசு பணம் யாருக்கு செயல்படுது? திருப்பூர் மற்றும் காங்கேயம் பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளை மிரட்டி படிவங்களை பெற்று திமுகவினர் விநியோகிப்பது குறித்து அதிமுகவினரும் பாஜகவினரும் இணைந்து ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதிமுக திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளை திமுகவினர் மிரட்டி படிவங்களை பெற்று விநியோகிப்பதன் மூலம் கள்ள ஓட்டு பதிவாக வாய்ப்புள்ளதால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி
ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்த முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்றும் கூறினார். திமுக அதுக்கு பின்னணியா இருக்கு. அதனாலதான் நாங்க கலெக்டரை பார்த்து சொல்லிக்கிறோம். அங்க 4 பேர் ஒரு பிஎல்ஓ சுத்தி ஆளும் கட்சி உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணா இந்த பிஎல்ஓ என்ன செய்வாங்க? பிஜேபி ஓட்டையும் அண்ணா திமுக ஓட்டையும் தரக்கூடாதுன்னு நிராகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்க விட மாட்டோம்.